ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சகல பிரச்சனைகளையும் தீர்க்கும் சங்கடஹர சதுர்த்தி பற்றி தான் பார்க்க போகிறோம். எந்த தெருவில் திரும்பினாலும் அந்த இடத்தில் விநாயகரை நாம் பார்ப்பது உண்டு. அந்த அளவிற்கு நீக்கமர அனைத்து இடங்களிலுமே நிறைந்திருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு உரிய திதியாக கருதப்படுவதுதான் சதுர்த்தி திதி. அதுவும் தேய்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி திதியை நாம் சங்கடஹர சதுர்த்தி என்று கூறுகிறோம். அன்றைய தினத்தில் விரதம் இருந்து விநாயக பெருமானை வழிபாடு செய்யும் போது நம்முடைய சங்கடங்கள் அனைத்தும் நீங்கும் என சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட சங்கடஹரதி சாலானது நாளை வர இருக்கிறது. அதுவும் புதன்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிறது. நாளைய தினத்தில் விநாயக பெருமானை எந்த முறையில் வழிபாடு செய்ய வேண்டும் என்றுதான் இப்போது பார்க்க போகிறோம். வருடத்தில் சில குறிப்பிட்ட சங்கடஹர சதுர்த்தி மிகவும் விசேஷமானதாக சொல்லப்படுகிறது. அந்த சங்கடஹர சதுர்த்தி நாளில் நாம் விரதம் இருந்து விநாயக பெருமானை வழிபட்டோம் என்றால் அந்த வருடம் முழுவதுமே விநாயக பெருமானை வழிபட்டதற்குரிய பலன் கிடைக்கும் என கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட மாதங்களாக கருதக்கூடிய மாதங்கள் தான் மார்கழி, தை, மாசி, ஆவணி. இதோடு சேர்த்து இந்த ஐப்பசியும், அதாவது ஆவணி மாதம் விநாயகர் சதுர்த்தியும் சேர்ந்து வரும். இந்த ஆவணி மாதத்தோடு சேர்ந்து சங்கடஹர சதுர்த்தி வருவது இன்னும் விசேஷம். நம் வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் என கூறப்படுகிறது. அந்த வழிபாட்டு முறையை பற்றி தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணமாக திகழக்கூடியவர்கள் நாம் தான். சரியான நேரத்தில் சரியான வழியை நாம் தேர்ந்தெடுக்காததுதான் நம்முடைய பிரச்சனைகள் அனைத்திற்குமே காரணமாக இருக்கிறது. இந்த புத்தியை மேலும் செம்மையாக்க உதவக்கூடிய தெய்வமாக இருப்பவர்தான் விநாயக பெருமான். விநாயக பெருமானை அனுதினமும் நாம் வழிபாடு செய்தோம் என்றால் நமக்கு தெளிவான புத்தி என்பது ஏற்படும். அதன் மூலம் எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்ற தெளிவான எண்ணமும் உண்டாகும். இதனால் நமக்கு எந்தவித பிரச்சனைகளும் வராமல் இருக்கும். அதையும் மீறி நமக்கு பிரச்சனை வந்துவிட்டது என்றால் அந்த பிரச்சனைகள் நீங்குவதற்குத்தான் சங்கடஹர சதுர்த்தி நாளன்று விநாயக பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி நாளன்று ஆலயத்திற்கு சென்று விநாயக பெருமானை வழிபாடு செய்பவர்களும் இருக்கிறார்கள். வீட்டிலிருந்து வழிபாடு செய்பவர்களும் இருக்கிறார்கள். எளிமையான முறையில் எப்படி வழிபாடு செய்வது என்பதைத்தான் இப்போது பார்க்க போகிறோம். அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்திற்கு செல்லுங்கள். அவ்வாறு செல்லும் போது 21 வகை இலைகளை இயன்றவர்கள் எடுத்துக்கொண்டு செல்லுங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் அருகம்புல், எருக்கு இலை இவை இரண்டையாவது எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். இவை இரண்டையுமே விநாயக பெருமானுக்கு கொடுத்துவிட்டு விநாயக பெருமானை 21 முறை வலம் வர வேண்டும். அவ்வாறு வலம் வரும்போது விநாயக பெருமானின் மந்திரங்களை சொல்லிக்கொண்டே வலம் வரலாம். அப்படி மந்திரங்கள் தெரியாது என்று நினைப்பவர்கள் விக்னங்களை தீர்க்கும் விநாயக பெருமானை போற்று என்று கூறிக்கொண்டே வலம் வர வேண்டும். இவ்வாறு நாம் விநாயகரின் ஆலயத்திற்கு செல்லும் போது நம்மால் என்ற ஏதாவது ஒரு பொருளை பிரசாதமாக எடுத்துக்கொண்டு விநாயகருக்கு வைத்து வழிபாடு செய்துவிட்டு அங்கு வரும் பக்தர்களுக்கு தரலாம். இதில் மிகவும் குறிப்பிடத்தக்க பிரசாதமாக திகழ்வது சுண்டலும் கொழுக்கட்டையும் தான். இப்படி செய்வதன் மூலம் நம் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் என சொல்லப்படுகிறது. வீட்டில் எளிமையான முறையில் வழிபாடு செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் விநாயக பெருமானின் படத்திற்கு முன்பு ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு விநாயக பெருமானுக்கு வாசனை மிகுந்த மலர்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள். அருகம்புல்லை கண்டிப்பான முறையில் விநாயகருக்கு வைக்க வேண்டும். வீட்டில் வழிபாடு செய்வதாக இருந்தாலும் விநாயக பெருமானுக்கு என்று ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக வைத்து தான் வழிபாடு செய்ய வேண்டும். பிறகு ஔவையார் அருளிய விநாயகர் அகலை நிறுத்தி நிதானத்துடன் விநாயக பெருமானை மனதார நினைத்து கொண்டு சொல்லுங்கள். இப்படி செய்வதன் மூலம் விநாயக பெருமான் நம்முடைய வேண்டுதலை நிறைவேற்றுவார் என கூறப்படுகிறது. இந்த எளிமையான வழிமுறையில் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி நாளன்று விநாயக பெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கும், வேண்டிய வரம் கிடைக்கும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.